வந்த, கர்த்தர் உங்களிடத்திலிருந்து விலக்கின, நீங்க கர்த்தர் உங்களிடத்துல துண்டித்து போட்ட சில தேவையில்லாத உறவுகளை நீங்க திரும்பி பார்க்குறவங்களா இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தாரும் அதுக்கு உறுதுணையா இருந்து கொண்டு தான் இருக்காங்க. முன்னெல்லாம் பெரியவங்க அதுக்கு உறுதுணையா இருக்க மாட்டாங்க. இப்போலாம் அநேகருடைய வாழ்க்கையிலே பெரியவங்க இன்னொருத்தவங்களை வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தி அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஏதோ ஒரு பொண்ணை வந்து அவங்க வந்து அவ மருமகளாக வரலையே அப்படின்ற ஒரு தேடலோடு திரும்பி அந்த உறவை எப்படி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தேடலோடு அவங்கள பற்றின எல்லா காரியத்தையும் சம்பந்தப்பட்ட தன்னுடைய மகனுக்கோ திரும்ப சொல்லி அவர்களை தூண்டி விடுபவர்களாகவும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து தேவையில்லாத காரியங்களிலே அவங்களை சிக்குண்டு அழிபவர்களாக தான் இந்த நாட்களையும் காணப்படுகிறார்கள். இதற்கு பெரியவர்களும் காரணமாக, அதே நேரத்தில் கர்த்தரனை சரியாக நடத்துகிறார், தேவையில்லாத உறவிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார், தேவையில்லாத சிலர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு கர்த்தர் துண்டித்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வாதமாக வைத்திருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றதை நம்பினாலும் பின்னால எகிப்து திரும்பி பார்த்த அந்த இஸ்ரவேலர்களைப் போலவே திரும்பி பார்த்து பழைய உறவுகளை திரும்பி பார்த்து தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்று அநேக டைவர்ஸ், அநேக மன முறிவுக்கு காரணம் பெற்றோர்களும் இப்படிப்பட்டதான் எண்ணத்தோடே திருமண வாழ்வுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிற அநேக இந்த மன முறிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு சந்தோஷமாக வாழ முடியும்? இந்த நாளில் இதை எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர்